திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த பூரணச்சந்திரனின் மனைவி இந்துமதி, குழந்தைகள் மற்றும் பெற்றோருக்கு பாஜ மூத்த தலைவர் எச். ராஜா ஆறுதல் கூறினார். உடன் பாஜ மாநகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த அறநிலைத்துறையே ஹிந்து விரோத தீய துறையாக இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுலேயும் தன்னோட சின்ன எசமா உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்ன உடனே அல்லேலூயா கோஷம் போட்டவர் கையில் ஹிந்து கோவில்கள் அகப்பட்டு சிதைந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு திருப்பரங்குன்றம் ஒரு எடுத்துக்காட்டு. அதனால இந்த நான் சொல்கிறேன், யூ ஆன்டி ஹிந்து டிபார்ட்மெண்ட் குவிட் தி டெம்பிள்ஸுங்கிறேன். நான் நிச்சயமாக மே மாதத்துக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவில் இங்கே என்டிஏ கூட்டணி சர்க்கார் வரும். அது நிச்சயமாக கோவில்களை விடுவிக்கும். ஏன்னா நான் ரொம்ப நீளமாக இன்னைக்கு இங்கே பேச வரல. காரணம், இந்த ஹிந்து சமய அறநிலையத்துறை சட்டமே ஆன்டி ஹிந்து ஆக்ட். காரணம் என்ன? இது 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு தான் இருந்தது, எல்லா மதங்களுக்கும் சேர்ந்து. ஆனால் அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் அதுக்கு எதிராக போராடினார்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் அதுலேருந்து எடுத்துட்டு ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு இருந்தது. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் போராடினாங்க, அதனால் அவங்கள விட்டுட்டு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட்னு. அப்போ இது கடந்து வந்த பாதையே ஆன்டி ஹிந்து பாதை, ஒருதலை பட்சமானதுன்னு நமக்கு தெரியுது. அது இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு. தற்கொலைக்கு தூண்டிய குற்றவாளிகளாக கலெக்டரும் கமிஷனரும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம். யூ டிட் இட். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் இந்த 2 ஆன்டி ஹிந்து ஆஃபீஸர்ஸ் லோக்கலி அவங்க தானே ரெஸ்பான்சிபிள். இதுக்காக நம்ம சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் சொல்ல முடியாது. லோக்கலி கலெக்டரும் கமிஷனரும் ரெஸ்பான்சிபிள். உங்களோட ஹிந்து விரோத தீய எண்ணத்தின் காரணமாக இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் தன் உயிரை விட்டுருக்காருன்னா வெக்கமா இல்லையா? அதிகாரத்தில் இருக்கலாமா? எவ்வளவு மோசமான தீய சக்திகளாக அரசு அமைப்பு மாறி இருக்கு. அதோடு மட்டும் இல்லை, நான் இங்கே வந்துட்டு கேள்விப்பட்டா 10 நாள் முன்னாடி மு.க. ஸ்டாலின் இங்கே மதுரைக்கு வந்தப்போ பாலம் திறந்து வைக்க எல்லா பிஜேபி நிர்வாகிகளையும் எதுக்கு வீட்டு அரசில் வைக்கிறது? என்ன நினச்சின்னு இருக்கீங்க? இன்னைக்கு கூட இப்போ நீங்கள் பாருங்க, ஹிந்துக்களுக்கு மேலே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு, அதுக்கு போகிறதுக்கு அனுமதிக்கலை. இன்னைக்கு சந்தனக்கூடுக்கு எப்படி அனுமதிச்சீங்க? இது மதவாத தீய நோக்கம் இல்லையா? இந்த கலெக்டரும் கமிஷனரும் மதவாதிகள், ஹிந்து விரோதிகள் இல்லையா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? எப்படி நீங்க அனுமதிச்சீங்க அவங்கள? நீங்க தான் மதவெறிய தூண்டுறீங்க. இந்துக்கள் அமைதியா தானே இருந்தாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி என்ன ஜட்ஜ்மெண்ட்? 3 பேரோட 11 CISF ஜவானோட 10 CISF ஜவானோட ஏத்துங்கன்னு. அன்னைக்கு ஏத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸ்டாலினோட குடி முழுகி போயிருக்குமா? உங்க ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா? இன்னைக்கு கலையும் சொல்றேன் நான். இந்த ஹிந்து விரோத தீய அரசு, ஸ்டாலின் அரச ஒரு ஹிந்துவும், முருகனை நம்புகின்ற, முருகனை எண்ணி திருநீர் பூசுகின்ற ஒரு ஹிந்துவும் இந்த ஸ்டாலின்கிற ஹிந்து விரோதியின் தீய அரசு இருக்கக்கூடாதுன்னு இந்த சம்பவத்தால் முடிவு செய்வார்கள். அதனால இந்த ஹிந்து விரோத தீய அரசுக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன். மே மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம். பிறகு தூக்கி எறியப்படுவீர்கள். பெரும்பான்மை சமுதாயத்தின் விரோதிகள், முருகனின் எதிரிகள் இந்த அரசாங்கம். அதனால இவர்களுக்கு எதிராக நிச்சயமா மக்கள் தீர்ப்பளிப்பார்கள்.